விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லும்பொழுது சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே உற்சாகமாக இருக்கும். அதிலும் விநாயகர் சிலைகளை கரைக்க போகும்பொழுது மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் ஓசூரில் வைக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட சிலைகளை கரைப்பதற்கு ஊர்வலமாக கொண்டு போயிருக்காங்க. அதில் விநாயகர் ட்ரோனில் பறந்தவாறு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இன்னொரு வாகனத்தில் கிரேனில் ராட்டினம் சுற்றுவது போல உட்கார வச்சு பொதுமக்களுக்கு நாலாபுரமும் சுற்றி ஆசீர் வழங்கியிருக்காங்க. இந்த காட்சியை பார்க்க ஏராளமான மக்கள் கூடியிருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்ததும் உடனே ஞாபகத்துக்கு வருது. அது தானே கேட்குறீங்க? திருவிளையாடற் படத்துல ஞானப்பழத்துக்காக உலகத்தையே முருகப்பெருமான் மயிலேறி சுற்றி வந்தார். ஆனா தாய் தந்தையை சுற்றி ஞானப்பழத்தை வாங்கினாரு நம்முடைய விநாயகர். இன்னைக்கு அந்த விநாயகர் காத்து வாக்குல காத்தாடியில உட்காந்து சுத்தி வந்தது பக்தர்கள் மத்தியில மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பார்ப்பதற்கும் கலகலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.